அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எப்படி எந்த காரணத்திற்காக இந்த வையகம் முழுவதும் வள்ளல் கர்ணனை போற்றுகிறது என்பதை சிந்தித்து பார்த்தோமேயானால் ஒரு பெரிய அதிசயம் நமக்கு காத்திருக்கிறது. ஒரு மாபெரும் வள்ளலின் வரலாறு நம் வாழ்வையே மாற்றியமைக்கின்ற ஆற்றலை பெற்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வரலாற்றை அருமை நண்பர்களே, வழிவந்து விடுவோம் என்று கருதுகிறாள். அவளுக்கு இன்னும் மனம் முடியவில்லை. கன்னி பருவத்திலேயே துர்வாச முனிவர் கொடுத்த அந்த வரத்தை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று இந்த பாவைக்கு ஆசைப்பட்ட இந்த பாவை நல்லாள் அந்த மந்திரத்தை சொன்னாள். சூரியன் இறங்கி வருகிறார். மற்றவர் கண்ணியே என்னை ஏன் அழைத்தாய்? உன்னை நான் இப்பொழுது அழைத்து உனக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான் என்று சொல்லுகிறார். விளையாட்டாக சொன்ன மந்திரம் வினையை செய்துவிட்டது. அதனுடைய விளைவு குட்டியின் கையிலே அழகிய பிள்ளை 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு கவசத்தையும் குண்டலத்தையும் உடலிலே தரித்துக் கொண்டு மலங்க மலங்க விழித்துக் கொண்டு அந்த மழலை செல்வம் இந்த மலரணைய பெண்ணின் கரத்திலே வந்து விழுந்திருக்கிறது. நான் மனமாகாதவனாயிற்றேன், குழந்தை பிறந்தது என்று சமுதாயத்தில் எப்படி சொல்வேன் என்று அன்பி நடுக்கிறாள். வியர்த்து விடுவிருக்கிறாள். ஒரு பெட்டியிலே அந்த குழந்தையை வைத்து ஆற்றிலே விட்டுவிடுகிறார். இதுதான் அந்த மாபெரும் வள்ளல் பிறந்த வரலாறு. ஆற்றிலே வந்த பிள்ளையை நீராடிக் கொண்டிருந்த ஏரோட்டி எடுத்து வளர்க்கிறார். அப்படி வளர்ந்த இவர் துரியோதனத்திலே நண்பனாக சேர்கிறார். அந்த வரலாறை திருவிந்தையிலே கரக்கிளிகளே யாருமில்லை என்று ஓடி உயர்த்து நிற்கிறார். அரசகுமாரர்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் திருவிந்தை போட்டி நடக்கிறது. போட்டியிலே ஆசையோடு வந்து இந்த பிள்ளையில் நிற்கிறார். உலகம் போட்ட வெற்றி பெற வேண்டும் என்று இந்த தலைமகன் நிற்கிறார். ஆனால் அங்கே இருந்த ஆச்சாரிய பெருமக்கள் அத்தனை பேர் என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். கர்ணா, யாருடைய பிள்ளை நீ? உன்னுடைய பரம்பரையின் பெருமை என்ன சொல்ல முடியுமா? இருக்கிறாய் அங்க வச்சுட்டு வந்துரு. அவனே கூட அறியாது என்று வள்ளலார் அவனுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டிய இந்த உயிரை, இந்த உத்தம வள்ளலை சாதி தெரியாதவன் என்று அவர்கள் சொன்னவுடன் அப்போல நிமிர்ந்து நின்றவன் எல்லாரும் வாங்கிடும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வராத இன்னொரு ஆள் இல்ல, ஒரே ஆள் ஊத்துமாங்க. போட்டோவில் பார்த்துட்ட கேட்குறாங்க, ஒரே ஆள் தான் வந்து வாங்கிக்கிறாங்க. அவனுக்கே ஏன் ஊத்துறோம்? நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாத்திரத்தில் வர சொல்லு. கர்ணா, என் நண்பா, நீ தலைமுடிய வேண்டிய அவசியம் இல்லையடா. உன் சிந்தையை
பார்த்து உலகம் தலைகுனிய வேண்டுமே தவிர எங்க சங்கத்துல இதோ புனித தலையை எதிர்த்து அந்த தலையிலே நான் மகுடத்தை சுமத்துகிறேன். எனக்கு சொந்தமான அந்த தேசத்தை மாட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வாங்கி ஊத்திக்கணும். பாத்திரம் எடுத்துன்னு வரணும். தலைவர் நீ மக்களில் ஒருவன் அல்ல, மன்னர்களில் ஒருவன். ஜாதி பெயர் தெரியாதவன் அல்ல, பற்றாத பெருமை பெற்றவன். தலைவர்கள் இல்லடா என்று அந்த தேசத்தில் அந்த தேசத்திற்கு துரியோதனன் அரசராகிய காரணத்தினால் இவன் அங்கத்தையே சேதப்படுத்திக் கொண்டு அவருக்காக உயிர் கொடுக்கிறான் இந்த பிள்ளை கர்ணன். முடியுது. எங்கேயோ ஒரு வீடியோ எடுக்கிறவங்க போட்டு காட்டுறேன். நான் தான் ஊத்துறேன்னு சொல்றேன். நான் தெத்துக்கிற வீடியோ காட்டுறேன் பாரு. போய் பாதி இடுப்பு தெரிது. என்ன சினிமாவில் டான்ஸ் ஆடுற மாதிரி மூஞ்சி தெரிதா? அதில் ஒரு நிலாவை ஏறினா மத்த எடுத்து வச்சுக்கிறேன். அண்ணாண்டிக்கா போய் நிலா நீ எத்துதுல நிலா தெத்து வாய மூடு.